தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்குகள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அவர் மேல வேற வழக்குகள் எதுவும் இல்ல அப்டின்னா, அவர பிணையில கூட விடுவிக்கலாம். அப்டிங்கிற ஒரு கருத்தும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதாவது திமுக அரசு இந்த இந்த தேர்தல்ல, குறிப்பா இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும், பிஜேபியை எதிர்ப்பதில் முன்னிலையில இருக்கு. அதுதான் வந்து பலரும் வந்து திமுகவை ஆதரிப்பதற்கான ஒரு காரணமா அமையுது. இந்தியா கூட்டணி அமைவதற்கே ஒரு காரணகர்த்தாக்களில் ஒருவராக ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார். அ ஏன் நான் வந்து இது நான் சொல்ற கருத்து மட்டும் இல்ல. திமுக இன்னைக்கு வந்து தேர்தல் வெற்றி குறித்து ஒரு பரிசீலனை கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுல 3 காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம், திமுக வெற்றி பெற மோடி காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மோடி தான் வந்து மோடி பிரதமரா இருக்கிறது தான் வந்து நாம திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான காரணமா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதே நிலைமை நீடித்தா அடுத்து 2026லயும் அவங்க அதிக அதிக அளவுல வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னென்ன காரணம்னு கூட அவர் உதயநிதி பேசுறாரு. அதாவது சென்னையில வெள்ளம் வந்தப்போ, தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்போ மோடி வரல. புயலுக்கு வரல. அறிவித்த தொகைய தரல. அம் தேர்தலுக்கு 8 முறை வராரு. இப்படிங்கிற விஷயங்கள் தான் மக்கள் வந்து மோடியை எதிர்த்தாக வேண்டும். மோடியினுடைய கூட்டணியை கண்டிப்பாக இங்க வந்து ஆட்சியிலிருந்து இறக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை வந்து யார் வந்து சரியான எதிரியாக எதிர்த்து நிற்பாங்க, பலம் புரிந்தவர்களாக இருக்காங்க. எதிர்க்கட்சியாக யார் வந்து வர முடியுங்கிற வாய்ப்புகளை பரிசீலிச்சு தான் வந்து திமுக தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியிலான இந்தியா கூட்டணி. இந்தியாவுல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு குடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து செய்தி. இப்ப இதுதான் வந்து திமுகவை பலரும் வந்து ஆதரிப்பதற்கான காரணம். ஆனா இன்னொரு பக்கம் திமுக பல தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கு. அது வந்து நீங்க வந்து பல விஷயங்கள்ல காவல்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல குறிப்பா இன்றைக்கு கடந்த 2 1/2 மாதங்கள்ல 3 என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு முக்கியமான வழக்கு. முக்கியமா ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு முக்கிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொலை பின்னணியில இருக்கிற ரவுடிகள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது. முன்னாடி இந்த மாதிரியான மோதல் கொலைகள் நடக்கும்போது, அது மிகப்பெரிய அளவுல சமூகத்துல பேசுபொருள் ஆக்கப்படும். ஆனா இவங்க இப்போ எப்படி மோடி மீடியாவ வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்ன மாரி, திமுகவும் இங்க மீடியாவ கண்ட்ரோல் பண்ணுது. பலரும் வந்து அத பத்தி பேசுறதில்ல, விவாதிக்கிறது இல்ல. சென்னையில மாநகரத்துல தொடர்ந்து 3 கொலைகள் நடக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி காவல்துறை சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து அவங்க வந்து தவறு செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிதான் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வெற்றிக்கு உதவுனாங்க. அதாவது நான் சொன்ன மாரி இந்த பிஜேபி எதிர்ப்பதற்கான இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு தேசிய அளவுல எப்படி வந்து இவரு காரணமா இருக்கு, ஸ்டாலின் காரணமா இருக்கிறாரோ, அதுபோல தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி அமைவதற்கு திருமாவளவன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார். இந்திய அளவுல கூட அவரு பேசுறாரு. ஆனா கிரவுண்ட் லெவல்ல எது வந்து சாத்தியம்னு பார்க்கும்போது, இந்திய அளவுல அவர் பேச்சு எடுபடாது. தமிழ்நாட்டுல அ தி இந்த திருமாவளவன் எந்த அணியில இருக்கிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களோட இருப்பதற்கும், வைகோ போன்றவர்கள் அவங்களோட இருப்பதற்கும், அது ஒரு அடிப்படையாக அமையுது. அப்படி இருக்கிற ஒரு விஷயங்கள திமுக கணக்கில் எடுக்குதா? இப்போ தொடர்ந்து 3 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு. எதை எதெல்லாம் இவங்கள்ட்ட கலந்துகிட்டு பண்றாங்க? ஆட்சியினுடைய பல விஷயங்கள வந்து கூட்டணி கட்சிகளோடு கலந்து கொள்றாங்களா? கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பல விஷயங்களுக்காக போராடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்றைக்கும் பல ஊழியர் சங்கங்கள் வந்து அந்த ஊதிய உயர்வுக்காக, துறை சார்ந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுறாங்க. ஜாக்ட் போராடுது. அதாவது அ ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திட்டாங்க. இந்த ஆண்டு 6 3 நாட்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டம், டிபிஐ முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. அ அதேபோல மருத்துவர்கள், செவிலியர்கள், அ இவங்க அ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், அவங்க போராடி இருக்கிறாங்க. கடந்த காலத்துல என்ன நிலைமையோ, அதாவது கடைசியா ஏடிஎம்கே ஆட்சியில இறுதி காலத்துல நம்முடைய எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல நடந்த போராட்டங்கள், இவங்க இவங்கள குண்டு கட்டா தூக்கி, அதாவது பார்வை இழந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள் என்று கூட பார்க்காம எடப்பாடி ஆட்சி வந்து குண்டு கட்டா தூக்கி கைது பண்ணி தூக்கி போட்டு, அவங்க கோரிக்கை எல்லாம் கேட்காம முடக்கி போட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க.
அந்த அதற்கு என்ன பதில் கிடைச்சது? திமுக ஆட்சியில என்ன பதில் கிடைச்சது? அப்படி துறை வாரியா நம்ம சொல்லிட்டே போலாம். இவங்களுடைய ஆட்சியினுடைய சில பின்னடைவுகளும் இருக்கு. லோக்கல் இஷ்யூஸ் வந்து நெறைய இன்றைக்கு வந்து வந்து கொண்டே இருக்கு. இந்த சமயத்துல இத வந்து இவங்க அ அதாவது எப்படி வந்து மோடி சில முழக்கங்கள் மூலமாக முன்னேறி போறாரோ, அதுபோல இவங்க சில முழக்கங்கள வச்சு தான் கடந்த 2 ஆண்டுகளா போனாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். முதல் 2 ஆண்டுகள் அ கவர்ச்சிகர திட்டங்கள நோக்கி தான் போறாங்க. அத தாண்டி உருப்படியான சில மாற்றங்கள் நோக்கி அவங்க போகல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த சமயத்துல இப்படியான விஷயங்கள வந்து ஆரோக்கியமா பார்க்க தவறுறாங்க. இது சொன்னதுல ஒரு பிழையும் இல்ல. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். துணை முதல்வர் இப்போ நீங்க வந்து பிஜேபியையும் திமுகவும் கம்பேர் பண்ணி பாருங்க. இல்ல காங்கிரஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ பல மாநிலங்கள்ல 3 அதாவது ஒரு முதல்வர், 2 துணை முதல்வர்கள் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டுல அரசியல் காரணங்களே இல்லையா? இவங்களால நீங்க ஜெயிக்கலையா? இவங்க ஓட்ட வாங்கி நீங்க ஜெயிக்கலையா? நீங்க ஜெயிப்பதற்கு வைகோ காரணம் இல்லையா? நீங்க ஜெயிப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காரணம் இல்லையா? நீங்க வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியினுடைய பாதுகாப்பிற்கு, இது கட்டுக்கோப்பா இருப்பதற்கு திருமாவளவன் காரணம் இல்லையா? அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த இடத்தை ஏன் நீங்க வந்து மறுக்கிறீங்க? இப்போ ப அவங்க வந்து அரசியல் காரணத்துக்காக தொடர்ந்து ஆட்சியை நீடிப்பதற்காக பிஜேபி 2 துணை முதல்வர் பொறுப்ப குடுக்குறாங்க. வேற வேற கட்சியை சார்ந்தவங்க 2 துணை முதல்வர் பொறுப்பு குடுக்குறாங்க. கட்சிக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஒருத்தருக்கு முதல்வர் பதவியும், இன்னொருத்தருக்கு துணை முதல்வர் பதவியும் குடுக்குறாங்க. ஏன் அது போன்ற விஷயங்கள ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா செய்யக்கூடாது. திமுக வந்து ஏன் அத பரிசீலிக்க கூடாது? அடுத்த முறை இது போன்ற விஷயங்கள நாங்க நீங்க செய்யலன்னா கூட பரவாயில்லங்க. ஒரு பாசிட்டிவா இத வந்து அடுத்த முறை நம்ம இத பத்திலாம் பேசுவோம். இத பத்திலாம் நம்ம சிந்திப்போம். இது ஒரு புதிய சிந்தனை தான். ஏன் மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அரசியல் பொருள்ல வேற. நீங்க வந்து த தமிழ்நாட்டினுடைய இறைமை சார்ந்த விஷயம். நமக்கென்று தனியான கொள்கைகள் இருக்கு. நமக்கென்று பிரத்யேக பிரச்சனைகள் இருக்கு. அதுல இப்ப நீட்ல வந்து எனக்கு நாங்களே முடிவு செய்கிற அதிகாரம் வேண்டும். அப்படியான அப்படியான ஒன்று தான் இறைமைன்றது. சுயாட்சி என்பது. ஆனால் இந்த கூட்டணிங்கிறது வந்து வேற எங்கேயும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து திமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியலையே! கலைஞருடைய தந்திரமே ராஜதந்திரம்னு சொல்லப்படுறதே கூட்டணிகளை சரியாக கையாள்றது தானே! அப்போ கூட்டணிகளோடு கூட்டணிகளை வைத்துக் கொண்டு தான் உங்களால தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியுதுங்கும்போது, இந்த கூட்டணியில் பங்கு பெறுவோருக்கு நீங்க திருப்பி செலுத்துகிற கடமை என்னவா இருக்கு? அவங்களுக்கு என்ன இந்த அதிகாரத்தில் என்ன பங்கு குடுக்குறீங்க? என்கிற கேள்வி நியாயமானது தான். ஏன் நீங்க துணை முதல்வர் பதவி அவருக்கு குடுங்க. உதயநிதிக்கு குடுங்க பரவால்ல. கூடுதலா இன்னொரு துணை முதல்வர் பதவி குடுங்களேன். நீங்க வந்து விசிகே 2 தான் ஜெயிச்சிருக்கு, 4 தான் ஜெயிச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ட்ட 4 தான் இருக்கு. பரவால்ல. காங்கிரஸ் அதிகமா காங்கிரஸ் கூட குடுங்களேன். இந்த ஒரு நடைமுறைய ஏன் கொண்டு வரக்கூடாது? இதுதான் வந்து கேள்வி. அந்த இந்த அதிகாரத்தை சுவைப்பதுல நாங்க மட்டும் தான் இருப்போம். எங்களுக்காக எங்கள ஆட்சிக்கு கொண்டு வரதுல, ஸ்டாலின முதல்வராக்குவதில எல்லாரும் பாடுபடணும். ஆனா இந்த அதிகாரத்துல யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? கடந்த காலத்துல 40 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. பாமக ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இவங்க கூட மதிமுக 10, 12 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 20, 26 இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு சில துறைகள்ல துணை அமைச்சர் பதவி கூட குடுக்கலாமே! பல பல துறை எல்முருகன் துணை அமைச்சரா இருக்காரு, இணை அமைச்சரா இருக்கிறாரு. மத்திய இணை அமைச்சர் இருக்காரு. அது மாதிரியான ஒரு விஷயங்கள ஏன் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா திமுகவால பார்க்க முடியல? அப்போ அவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை சுவைப்பது மட்டும் தான் நோக்கமா? அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருக்கு. இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இருக்கு. உதயநிதியை வந்து அடுத்தடுத்து தங்களுடைய வாரிசுகளை நிலைநிறுத்தி, ஆ கட்சியை வந்து காப்பாத்தணும், ஆட்சியை காப்பாத்தணும். தொடர்ந்து நம்ம ஆட்சியில இருக்கணும். வேற யாரையும் உள்ள விட்டுறணும். தொடர்ந்து சொல்றாங்கல்ல. ஏடிஎம்கே, டிஎம்கேக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு. அவங்கள தவிர வேற யாரையும் உள்ள விட்டுற மாட்டாங்க. அத சரியா செய்வாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு நீங்க ஏன் இடம் குடுக்கணும்? அப்படியான தேவை என்ன இருக்கு? மக்கள் நலன் சார்ந்து தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னா, உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அது அது சார்ந்து தானே இருக்கிறாங்க. திருமாவளவனுக்கு மக்கள் நலன் தானே. அதேபோல கம்யூனிஸ்ட்களுக்கு மக்கள் நலன் தானே. ஏன் அவங்களுக்கு
இந்த அதிகாரத்தில் ஏதோ ஒரு வகையில பங்கு கொடுக்கிற ஒரு சிந்தனை வரக்கூடாது. அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. இது ஒரு நியாயமான கேள்வி. இதை வந்து ஒரு பாசிட்டிவா திமுக அப்ரோச் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு லோக்கல்லயும் வந்து நல்லது. அதுபோல நீங்க வந்து ஒரு பொது எதிரியை எதிர்ப்பதற்கான ஒரு வலிமையும் வந்து இருக்கும். காமன் மினிமம் புரோகிராம் எதுக்கு அப்படின்றாரு. ஏன் இருக்கக்கூடாது? அதாவது முரண்பட்ட கட்சிகள்லாம் வந்து காமன் மினிமம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதே. வெவ்வேறு கட்சிகள் தானே. முரண்பாடே இல்லன்னா ஒரே கட்சி ஆயிடலாமே. திமுகல வந்து இணைஞ்சிடலாமே விசிக. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுகல வந்து இணைஞ்சிடலாமே. அவங்க வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும். அவங்களுக்குன்னு தனி தனியான கோரிக்கைகள் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள், தலித்துகள் சார்ந்து பல கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட்கள் தொழிலாளர்கள் சார்ந்து பல கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு செயல்படுத்தி குடுக்கணும். அப்பதான் நாங்க வந்து உங்கள வந்து ஆட்சிக்கு வருவதற்கு நாங்க உங்க கூட்டணியில இணைவோம். இப்படியான நிபந்தனைகள் தான் காமன் மினிமம் புரோகிராம். ஏன் காமன் மினிமம் புரோகிராம்லாம் ஒரு அபத்தம்னு அவர் பேசுறாரு? புரியல நமக்கு. அதாவது பிஜேபியோட கூட்டணி போடுறதுக்கு தான் காமன் மினிமம் புரோகிராம். எதுக்கு பிஜேபியோட கூட்டணி போடணும்? நாங்க வந்து வாழ்நாள் முழுக்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு திருமாவளவன் பேசுறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுடைய தேவைக்காக உங்க கொள்கைக்கு விரோதமானவர்களோடு கூட கூட்டணி அமைப்பதற்கு காமன் மினிமம் புரோகிராம் போடணுங்கிற கருத்து தான் தவறு. கொள்கைய விட்டு குடுத்து நீங்க வந்து ஆட்சிய பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. கொள்கைய உங்களுக்கு எதிரான கொள்கைகளை எதிர்த்து தான் நீங்க ஆட்சிய பிடிக்கணும். ஆனா கூட்டணி கட்சிகளுக்குள்ள எதுக்கு காமன் மினிமம்? ஒரே கொள்கையை கொண்டவர்களுக்குள்ள என்ன காமன் மினிமம் புரோகிராம்? அப்படின்லாம் கேட்கிறாரு. ஒரே கொள்கையை கொண்டிருந்தாலும் வெவ்வேறு கட்சிகள், வெவ்வேறு அவங்களுக்கு உங்களை அதாவது பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் தேர்தலுக்கான எலக்ஷன் யுக்தி தான். அவங்களுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கு. சமூகத்துல அவங்களுடைய இந்த அரசியல் பார்வை வேறாக இருக்கலாம். அவங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க திமுக மாரி ஆட்சி நடத்த மாட்டோம். நாங்க இதை விட சிறப்பா நடத்துவோங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அப்ப அங்க காமன் மினிமம் புரோகிராம் தேவை. அத ஏன் திமுக வந்து இப்படி எதிரா நினைக்குது? அப்ப அதாவது அவங்கலாம் ஒண்ணுங்கிற ஒரு சொல்லாடல் தான் இது. இப்படியான டிமாண்ட் வைக்கிறதுக்கு அவங்கலாம் யாரும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப குறைவான அளவுல தான் எங்களுக்கு துணை செய்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் தான் இது. அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே இந்த சவுக்கு சங்கர் வந்து உதயநிதி ஸ்டாலின தான் முழுக்க முழுக்க தாக்கி பேசுவாரு. ஒரு 3 மாதமா அவரு ஆள் இல்ல. அத வந்து நீங்க வந்து அரசியல் ரீதியா எதிர்கொள்ளணும். சவுக்கு சங்கரால பேச முடியுது. சவுக்கு சங்கரால பல மக்களை கவர முடியுது. ஸ்டாலினுக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக பேச முடியுது. ஏன் வந்து சவுக்கு சங்கரை அம்பலப்படுத்தி திமுகவுல பேச முடியல? அப்படின்னா, அதுக்குள்ள ஏதோ சிக்கல் இருக்கு. சவுக்கு சங்கருடைய வார்த்தைகள், அவருடைய உள்நோக்கங்கள், தனிமனித தாக்குதல்கள் நம்ம ஏற்கல. ஆனால் அவருடைய கருத்தை எதிர்கொள்வதற்கு திமுகவுல என்ன பிரச்சனை? அவர் வந்து ஜி ஸ்கொயர் பத்தி பேசுறாரு. ஜி ஸ்கொயர் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை குடுங்க. இதுல தவறு நடக்கல அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை குடுங்க. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவது தான் வந்து உதயநிதிய தான் அவர் முழுமுதலுமா எதிர்க்கிறார். நீங்க ஏன் உதயநிதிய கொண்டு வர்றீங்க? உதயநிதிய கொண்டு வரதுல சவுக்கு சங்கருக்கு மட்டும் தான் கேள்வி இருக்கா? மக்களுக்கு இருக்காதா? ஏன் உதயநிதிய கொண்டு வர்றீங்கங்கிற கேள்வி இருக்காதா? அதற்கான வாய்ப்பை நீங்க குடுக்குறீங்க. அதனால தான் வந்து உங்களால திருப்பி பேச முடியும். டி ஸ்கொயர்ல பிரச்சனை இருக்கிறதுனால தான் திமுகல இருந்து ஒருத்தர் வந்து அதற்கு எதிராக பேச முடியலையா? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுல்ல. நீங்க வந்து ம ஒருத்தரு அதானி குழுமத்தை சார்ந்தவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில இந்த இடத்துல தங்கியிருக்காரு. முதல்வர் வீட்டுக்கு அருகில அவர் வந்ததா தகவல் வருது. இதெல்லாம் சொல்லப்படுது. ஏன் உங்களால மறுக்க முடியல? ஏன்னா மறுக்க முடியாது. 40 அ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதானி நிறுவனங்களோடு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. நாமளே அதற்கு எதிரா போராடியிருக்கோம் தேர்தல் காலங்கள்ல. பிஜேபி எதிர்த்து போராடுகிற போது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற இந்த அதானி நிறுவனங்களோடு போட்டிருக்கிற ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்று நாங்களே கோரிக்கை வச்சிருக்கோம். அப்ப அதுல உண்மை இருக்கிற போது, அதை வந்து பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள், இவர்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக செய்கிற ஒரு 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 இடம் வந்து வருது. இப்ப இதை நிவர்த்தி செய்யணும். இத அதாவது வாய அடிச்சு அவர வந்து போலீஸ கொண்டு ஒடுக்கி, குண்டர் சட்டம் போட்டு, அவர் வாய அடைக்கிறதுல பிரச்சனை. இன்னைக்கு வந்து அவர் மீது போடப்பட்ட வழக்குகள்லாம் இல்லன்னு ஆகுது. இது வந்து யாருக்கு இழுக்கு?
நீங்க ஒரு பொய் வழக்கு போடுறீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுடைய கேஸ் நிக்கலையே. எப்படி பிஜேபி அரசியல் ரீதியாக போடுகிற வழக்குகள்லாம் நிக்கலையோ, அதற்கு எதிராக போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ, அது பிஜேபியினுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறதோ, அதுபோல திமுக அரசாங்கம் தொடுக்கிற வழக்குகள் வெற்றி பெறவில்லை. திமுக சார்பில் வெற்றி பெறவில்லை என்றால், அது திமுகவினுடைய தோல்வியா தானே பார்க்கப்படும். அப்ப ஏன் நீங்க வந்து குண்டாஸ் போடுறீங்க, வழக்கு போடுறீங்க? அதை வந்து அரசியல் ரீதியாக வந்து சமாளிங்க. அதற்கு அதற்கு பதில் சொல்லுங்க. கைது பண்றது பிரச்சனை இல்லங்க. குண்டாஸ் ஏன் போடுறீங்க? இப்போ வெளியில வரும்போது திரும்ப குண்டாஸ் போடுறீங்க. இப்போ அந்த வழக்குல அடிப்படை இல்லாம போயிடுதுல்ல. அடிப்படையே இல்லாமல் பொய் வழக்கு போடுவதாக மாறிடுதுல்ல. அதற்கான காரணங்கள் என்னன்னு கலைங்க. ஈஸ்வர் மேல குற்றம் சாட்டுவதோ, அல்லது காவல்துறையில இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்குதுன்னு சவுக்கு சங்கர் தொடர்ந்து சொல்லுவதையோ, நீங்க ஏன் வந்து சரி செய்யக்கூடாது? "எங்க பாரு, எங்க இருக்கு சொல்லு." அப்படின்னு பேசலாம்ல அவங்களால. ஏன் பேச முடியல? அப்போ இங்க இங்க வந்து சிக்கல் இருக்கு. எல்லா ஆட்சி காலத்திலயும் இருக்கு. அதுதான் திமுக ஆட்சி காலத்திலயும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வைங்க. ஆனா திமுக அரசு ஒரு புனிதமான அரசு, திராவிட மாடல் அரசு. இங்க இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வந்து முன்மாதிரியான கட்சி. அப்படிலாம் சொல்லுகிற இடத்துல இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும்ல. அதையெல்லாம் சரி செய்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. அதாவது 50 ஆண்டு கால வரலாறு உங்களுக்கு ஆட்சியில. 50 ஆண்டுகளாக இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கணும்ல. அதை செய்யாம மற்றவர்கள் வாய் அடைப்பது வந்து திமுக அரசினுடைய தோல்வியா பார்க்கப்படும். அதை வந்து அவங்க மாற்றிக் கொள்ளணும். இத யாருமே வந்து சிறைப்பட்டா வெளிய வந்து தான் ஆகணும். சவுக்கு சங்கர் வெளிய வருகிறார். வர்றதுனால சவுக்கு சங்கர் பேச்சுக்கு எப்படி சீமான் வந்து ஒரு பேச்சுக்காக ரசிக்கப்படுகிறாரோ, அவ்வளவுதான் சவுக்கு சங்கருடைய பேச்சு. ஒரு கவ ஒரு ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. நாளைக்கு சவுக்கு சங்கர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, போய் வந்து எலக்ஷன்ல நிக்கிறாருன்னா, எத்தன பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நெனைக்கிறாங்க? யாரும் போட போறதில்லங்க. சும்மா வந்து YouTubeல பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஒரு ஒரு திரைப்படத்துல வடிவேலு காமெடிய பார்க்குற மாரி அத பார்க்குறாங்க அவ்வளவுதான். அதனால ஒரு பெரிய தாக்கம் வருதுன்னா, அது வந்து திமுக தவறா புரிஞ்சுக்குது. அதனால அதாவது உண்மையிலேயே அதுல பிரச்சனை இருக்குன்னா, அத சரி செய்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வரணும். அப்பதான் இது மாதிரியான ஆட்களை வாயடைக்க முடியும். அதான் வந்து நான் கருத்துக்கள். நன்றி. நன்றி.